Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து Equitas Small Finance Bank இந்த கம்பெனியை பத்தி பார்க்க போறோம். Equitas Small Finance Company வந்து 2007ல ஆரம்பிச்சாங்க. இதை முதல்ல வந்து ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியா தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா 2016ல இவங்க ஆர்பிஐட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கிட்டு ஸ்மால் ஃபைனான்சிங் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து என்டர் ஆனாங்க. இந்த கம்பெனி வந்து சென்னையில் பேஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஈக்விட்டாஸ் ஹோல்டிங் கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனியோட சிஇஓ எம்டி வந்து மிஸ்டர் வாசுதேவன் பிஎன். ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து இந்தியாவிலே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இந்த பேங்க் வந்து சுமார் 800க்கும் மேலே வந்து பேங்க் பிரான்ச்சஸ் இருக்கு. அண்ட் இந்த பேங்க் வந்து மெஜாரிட்டியாக வந்து சவுத் இந்தியாவில் தான் வந்து ஆப்ரேட் பண்ணுதுங்க. ஸோ மெஜாரிட்டி இன்கம் வந்து சவுத் இந்தியாவில் தான் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த பேங்க் வந்து தன்னோட கிளைண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த பேங்க்கும் பண்ணுற மாதிரி இவங்களும் வந்து கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், டேர்ம் டெபாசிட்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்பெஷலாக என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் லோன், மைக்ரோ ஃபைனான்சிங், வெஹிக்கல் லோன், அப்புறம் வந்து எம்எஸ்இ அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்கு வந்து இவங்க லோன்ஸ் தராங்க. அண்ட் ஹவுசிங் ஃபைனான்ஸும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை வச்சு இவங்க வந்து இவங்களோட கிளைண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சரிங்க, இப்போ இந்த கம்பெனியோட ஸ்ட்ராங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து அன்சர்வ்டு ஆர் அண்டர்சர்வ்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து தன்னோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுதுங்க. ஸோ நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது சின்ன கடை வச்சு நடத்துவாங்க, சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் வந்து லோன் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இந்த பேங்க் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து லோன்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இவங்கள்ட்ட வந்து லோன் வாங்குறாங்க. அண்ட் காசு வாங்கிட்டு அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து கூட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்டை இவங்க டார்கெட் பண்ணுறதுனால இவங்களோட என்ன சொல்றது, இவங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் லோன் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்காங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சின்ன சின்ன ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட வந்து இவங்க வந்து ஃபார்ம் லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங் லோன்ஸ் அதுவும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டைவர்சிஃபைடு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு வச்சுருக்காங்க. அதாவது இவங்க வந்து தன்னோட ப்ராடக்ட்ஸை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தன்னோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க வந்து இந்த ஸ்மால் பிஸ்னஸ் லோன்ஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் லோன்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கல் லோன்ஸ், ஹவுசிங் ஃபைனான்ஸ் லோன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதுனால மக்கள் வந்து இவங்க ப்ராடக்ட்ஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை வந்து வாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதனால வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குங்க. அண்ட் இந்த சின்ன சின்ன சிட்டிஸில் வந்து இவங்க வந்து தன்னோட கஸ்டமர் வந்து க்ரோ பண்ண ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறதுனால ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து இவங்க கம்பெனிக்கு வந்து அட்ராக்ட் ஆகி வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மூணாவது ஸ்ட்ராங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரெடிட் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கு வந்து லோன் கொடுக்கணும், யாருக்கு வந்து லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து இவங்களோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இவங்க வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிறாங்க. இதை வந்து கிரெடிட் ஸ்கோர்னு சொல்கிறாங்க. இந்த கிரெடிட் ஸ்கோர் வச்சு ஒரு பர்சனுக்கு வந்து எவ்வளோ கிரெடிட் ஸ்கோர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து அவங்களுக்கு லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இவங்க லோன் கொடுக்குறாங்க. கிரெடிட் ஸ்கோர் நல்லா இல்லை அப்படின்னா வந்து லோன் அதிகமாக கொடுக்கறது இல்லைங்க. ஸோ இதனால வந்து லோன் கொடுத்து இவங்க வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்ல இருந்து ஏமாற மாட்டேங்கிறாங்க. கொடுத்த லோன் வந்து இவங்க வந்து திரும்பி வந்துடுது வித் இன்ட்ரெஸ்ட். சரிங்க, இப்போ வந்து நம்ம இந்த கம்பெனியோட வீக் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஸோ முதல் வீக் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ்க்கு வந்து அடிக்கடி வந்து கேஷ் வந்து தேவைப்படும். அது வந்து கொஞ்சம் ஆப்வியஸான விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேங்க்ஸ் கிட்டே காசு இல்லைன்னா அவங்க எப்படி மற்றவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க? லோன் கொடுத்து அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு இவங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? ஸோ இந்த கம்பெனிஸ்க்கு வந்து அடிக்கடி வந்து கேஷ் தேவைப்படும். ஸோ ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இவங்களுக்கு இல்லைன்னா இவங்க வந்து கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியதாங்க. ஸோ இந்த கம்பெனியோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் வந்து கண்டினியூஸாக இவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது வீக் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் வந்து இவங்க வந்து செக்யூரிட்டியே இல்லாமல் வந்து லோன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது எந்த விதமான கோலாட்டரும் இல்லாமல் இவங்க வந்து தன்னோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து லோனு கொடுக்குறாங்க. ஸோ சப்போஸ் வந்து ஒருத்தங்க வந்து லோனை வந்து ரீபே பண்ணல அப்படின்னா வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆயிடுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து காசு இவங்களால வசூல் பண்ண முடியல அண்ட் இவங்க காசு வந்து போச்சு. ஸோ இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய லாஸாக இருக்கும். இந்த மாதிரி ஆச்சுன்னா கம்பெனி வந்து நிறைய லாஸஸ் ஃபேஸஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. இந்த கம்பெனிக்கு மூணாவது விதமாக ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ ஒருத்தங்க வந்து கம்பெனி கிட்ட வந்து கோலாட்டல் கொடுத்து லோன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஆளால லோன் வந்து ரீபே பண்ண முடியல, காசு வந்து இவங்களால திருப்பி தர முடியல அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இந்த பேங்க் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த கோலாட்டலை வந்து விற்றுரும். அதாவது இந்த செக்யூரிட்டி வந்து விற்று அந்த தன்னோட லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து ரீபே பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒரு கேஸ் வந்து இப்படி. இன்னொரு கேஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலாட்டலோட வேல்யூ வந்து குறைஞ்சிருதுங்க. அதாவது இந்த செக்யூரிட்டியோட வேல்யூ வந்து குறைஞ்சிருது. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த செக்யூரிட்டிக்கு குறைஞ்சிருது. எந்த ரீசன்னாலும் இருக்கலாங்க. இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் வந்து காசு குறைஞ்சிருச்சு, அதாவது வேல்யூ குறைஞ்சிருச்சு. அது மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன், ஏதோ சம் சுச்சுவேஷனால இந்த செக்யூரிட்டியோட வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய லாஸாக இருக்குங்க. இவங்களால இந்த கோலாட்டரை செல் பண்ணி தன்னோட லோன் அமௌண்ட் வந்து மறுபடியும் ரீபே பண்ண முடியல அண்ட் இந்த கம்பெனிக்கு வந்து இதனால ஒரு பெரிய லாஸ் வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும். சரிங்க, இப்போ வந்து கம்பெனியோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த பிஸ்னஸை தொடங்கி சுமார் 3-4 வருஷம் தான் ஆனனால நம்மக்கிட்ட வந்து அதிகமாக டேட்டா வந்து இல்லைங்க. ஸோ இருக்கிற டேட்டா வச்சு தான் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும். அண்ட் இந்த இவ்வளோ குறைய டேட்டா இருக்கிறனால வந்து அனாலிசிஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து நம்மளால முடிச்சா ட்ரை பண்ணுவோம். ஸோ முதல்ல வந்து நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து இவங்களுக்கு இந்த 3-4 வருஷத்துல எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து நல்லாவே இருக்குங்க, நல்ல க்ரோ ஆயிருக்கு. ஆனால் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு. சுமார் 70% கிட்ட வந்து நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்துருச்சுங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக இருந்திருக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் வந்து கூடி இருக்கு. இவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்து நமக்கு இது வந்து புரியுது. அண்ட் அடுத்த வருஷத்துல வந்து இவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சுமார் 500% கிட்ட வந்து இவங்க வந்து ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல சிக்னல் தான். அண்ட் இதனால வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி கம்பெனி வந்து க்ரோ ஆக சான்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு. சரிங்க, இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துடலாம். பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம்னா இதில் வந்து கம்பெனியோட லைபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து குறையா இருக்கு, அடுத்த வருஷம் கூடுது, அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குங்க, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக இருக்கலாம். நான் முதல்ல வீக் பாயிண்ட்ல வந்து இது சொன்னேன் இல்லையா, இந்த ப்ராப்ளம்ஸ் பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணேன் இல்லையா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் தான் சொன்னேன். இந்த மாதிரி பிஸ்னஸஸ்க்கு வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் வந்து ரொம்பவே எசென்ஷியலாக இருக்கு. ஸோ இவங்க பிஸ்னஸ் நடத்தணும்னா இவங்க வந்து நிறைய தடவை வந்து லோன்ஸ் வந்து வாங்க வேண்டியப்படும். அதனால இவங்களுக்கு வந்து இவங்களோட நெட் ப்ராஃபிட்ல வந்து
கொஞ்சம் இவங்களுக்கு வந்து இம்பாக்ட் வந்து தெரியதான் செய்யும். ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியோட கொஞ்சம் வீக் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து என்னதான் நிறைய லோன்ஸ் வச்சிருந்தாலும் நிறைய ஃபண்ட்ஸ் பாரோ பண்ணாலும் இவங்களுக்கு வந்து ஒரு ஹைலைட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட கிராஸ் நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இது வந்து சுமார் 2.5%லேருந்து 3% தான் இருக்கு. ஸோ இதனால வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட் கிடைக்குதுங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த கம்பெனிட்டு வந்து 100 பேர் வந்து லோன் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அதுலேருந்து 2-3 பேர் தான் வந்து லோன் வந்து ரீபே பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். மற்றவங்களாம் வந்து காசு டயத்தில் பே பண்ணிடுறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுது. ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.